வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஆக்சுவலாக இப்போ நான் எந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு குசி ஆடுவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு வண்டி தான் நம்ம டியூக் 160. ஆக்சுவலாக இதை வந்து நான் நிறையாவே நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது ஆக்சுவலாக எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கேடிஎம்மில் தான் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல காரணத்தினால் நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ அகெயின் அந்த ஃபீலை கொடுக்குற மாதிரி ஒரு கேடிஎம் வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணணும்னு தெரியும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு இன்னும் மேலும் வண்டி பண்ணுறதுக்காகட்டும், அந்த நிறைய இடத்துல போய் நான் வண்டியை கேட்குறதுக்காகட்டும், ஸோ இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன்னு. ஸோ சப்ஸ்கிரைபர் மெயினாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வியூஸ் என்னமோ நிறையாவே போகுது, பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப கம்மியாகவே இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதன் மோட்டிவாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்படி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இது ஒரு 160 செக்மெண்ட்லேயே ஒரு பீஸ்ட்னே நம்ம சொல்லலாம், அதாவது ஒரு மினி பீஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். ஸோ சேனலுக்குள்ளே, அதாவது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த வண்டி பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் கேடிஎம் தாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் அண்ணன், ஒசூர், பாகலூர் அண்ணன், தெகினிக்கோட்டை அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, கேடிஎம் வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஆகாஷ் பஜாஜ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் இங்கேயும் கொடுக்குறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இமேனாக்கு நம்ம ரொம்பவே தேங்க் பண்ணியே ஆகணுங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் தான் இருக்கார். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வண்டி இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ரிவ்யூ பண்ணுறதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட லுக்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் தாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டியூக் 250 தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் விட்டுருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு 160 இது பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த நம்ம அந்த டியூக் 390 கொடுத்த அந்த எல்இடி இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது அசார் லைட்டுமே நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆல் எல்இடி செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். எங்கடா வந்துட்டான், எப்படி இருக்குன்னு இன்றைக்கி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த ஹெட்லைட் அண்ட் தென் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அண்ட் தென் அது எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. நான் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் லுக்ஸு எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு மெயினாக அட்ராக்ட் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ தான். ஸோ அந்த ஏர் ஃப்ளோ எல்லாமே நம்மளுக்கு இது பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ அதையும் என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம சுவிட்சஸை பார்ப்போம். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே நம்ம இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ன்றதுனால நம்மளுக்கு அதில் எந்த ஒரு குறையுமே வைக்கலைங்க. ஸோ ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு இது டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு டேக்கிள் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு அசார் லைட்டுமே வந்துடுது. அண்ட் தென் ஹைபீம், லோபீம், பாசிங் சுவிட்ச் எல்லாமே நம்மளுக்கு இந்த டாப்பில் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் அண்ட் தென் ஹாரன் இது கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ரைட் சைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுமோ ஸோ அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எனக்கு என்ன ஒரு ட்ராபேக்காக தோணுது அப்படின்னா, இப்போ வரது எல்லாமே டிஎஃப்டி டிஸ்பிளேவாக கொடுத்துட்டாங்க. பட் இதில் இன்னுமே நம்மளுக்கு அந்த இதில் தான் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டிஎஃப்டியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ கேடிஎம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபியூல் ரேஞ்சுக்கான ஒரு இது, அதுக்கப்புறம் பேட்டரியோட வோல்டேஜ் காட்டுது, அதுக்கப்புறம் ரேஞ்ச் காட்டுது, அதுக்கப்புறம் டேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு இந்த மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ். ஸோ ஏபிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோடு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பர் மோட்டோ. ஸோ இது வந்து பின்னாடி சூப்பர் மோட்டோன்றது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஏபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணான்ற இதில் பட்சத்தில். ஸோ அதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் இன்ஃபோ. ஸோ பைக் இன்ஃபோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஜினோட டெம்பரேச்சரு, அப்புறம் ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் காட்டுது, அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் காட்டுது, அப்புறம் சர்வீஸ்
சர்வீஸ் ரிமைண்டர் அந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ வருதுன்னுட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவே இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ட்ரிப் இன்ஃபோ. ஸோ ட்ரிப் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதை நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரட்ஸில் நம்ம ட்ரிப் 1 ஆவரேஜ் இது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆவரேஜ் கன்சல்டேஷன் டைமு, ட்ரிப் 2 அதெல்லாமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குயிக் செலக்டர். ஸோ இது அப் சைடு வேணுமா டவுன் அது வேணுமா நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் லைட்டு. ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ ஆர்பிஎம்மில் வேணுன்றதை நம்ம இதில் இது பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுக்கு 7000 கிலோமீட்டர் ஆர்பிஎம்யா அதில் இது பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் கிளாக்கு டைமு, அதுக்கப்புறம் யூனிட்ஸு. ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்கான இது தான். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேல என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த ஆர்பிஎம் லெவலுக்கான இது. ஸோ கேர் இண்டிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு நம்மளுக்கு எவ்வளோ போதுமோ அது இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓடோமீட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. அதன் ரியர் ஏபிஎஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இது இன்ஜின் ஆயிலுக்கான சிக்னல், அதுக்கப்புறம் இன்ஜின் மால்க்கான ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஆர்பிஎம் ஷிஃப்டருக்கான லைட்டு, ஏபிஎஸ் அந்த நியூட்ரல் மீட்டருக்கான ஒரு சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வண்டியோட வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 147 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் சொல்லுவேன். அதே மாதிரி சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 815 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 174 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், பட் எனக்கு என்னமோ அந்த சைலன்சர் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது இடிக்குதான்னுட்டு நம்ம ப்ராக்டிக்கலாகவே செக் பண்ணிடலாம். அண்ட் தென் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10.1 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 to 40 வரையும் கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம யாரும் எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு நான் ரைடில் சொல்கிறேன். ஏன் நம்ம அவ்வளோ மைலேஜ் நம்மளுக்கு நம்ம அதாவது வரும், ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஓட்ட மாட்டோன்றது தான் ஒரு அதாவது யாரும் அறியாத ஒரு உண்மைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது கைஸ். நான் உங்களுக்கு அதை ரைடிங்கில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு டயர்ஸுக்கு வருவோம். ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டுமே 17 inches டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110/17 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 320 mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கேடிஎம்ல நம்மளுக்கு பிரேக்கிங்ஸை பற்றி சொல்லவே தேவை, ஒரு தரமான பிரேக்கிங்ஸ் தான். வித் நம்மளுக்கு இதில் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் தென் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்போக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான். அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 138 mm இதில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 140/60/17 inches டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் மாடலில் ஒரு 10 mm கம்மியாக இருந்தாலுமே பட் ஓகே தான், மேனேஜபிளாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 230 mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோட தான். ஸோ இது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் மோட்டோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஏபிஎஸ்ஸை. ரியர் சஸ்பென்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 160 mm ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது நம்மளுக்கு ரைடிங்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு நான் உங்களுக்கு ரைட் பண்ணியே நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்ததான் நம்ம முக்கியமான விஷயம் இன்ஜினுக்கு வருவோங்க. ஸோ இன்ஜினை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது 160cc தான். அதில் நம்மளுக்கு அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 164.2 லிக்விட் கூல் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. SOHC தான் நம்மளுக்கு இதில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரி, SOHC ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்க நம்மளுக்கு 19 PS பவர் 9500 RPMலையும், அதே மாதிரி நம்மளுக்கு 15.15 Nm டார்க் 7500 RPMலையும் நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு 6 ஸ்பீடுக்கான கியர் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் நம்மளுக்கு ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கிளட்ச் தான் நம்மளுக்கு இதில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பன் கோட்டட் கேம் ஃபாலோவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் டியூரபிலிட்டி தான் நம்மளுக்கு இதில் ஒரு ஸ்பெஷல் திங்ஸே நம்ம இதை பண்ணி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கலரை பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம்கே உரித்தான ஒரு ஆரஞ்சு கலர் அண்ட் தென் ப்ளூ, அதுக்கப்புறம் சில்வர் மெட்டாலிக் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதோட அதாவது இதோட காம்படிட்டரான எம்டி ஆகட்டும் அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் ஆகட்டும், ஸோ இந்த 160cc பவர் அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு நான் ஒரு ஷார்ட்டே உங்களுக்கு இந்த பக்கம் போடுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னுட்டு அண்ட் தென் அதுக்கும் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ பவர் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதை பற்றின டீட்டெயில் இந்த ஷார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டீட்டெயில்ஸ் அண்ட் தெளிவான ஒரு மைண்ட் செட் வந்துடும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேடிஎம்ல எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் மேக்ஸிமம் நினச்சிருப்பாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா இல்லை கேடிஎம்மில் வந்து எந்த ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணலன்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா கேடிஎம்லேயே நம்மளுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அது என்னன்னுட்டு ஒரு டீட்டெயில் அந்த டெடிக்கேட்டடான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதோட ப்ரைஸிங் என்னன்னுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் தென் சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஏன் நம்ம 35 நம்ம மைலேஜ் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு, ஹைவேல எப்படி இருக்குது அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்பீட் எப்படி இருக்குன்னுட்டு ஒரு செக்கப் போட்டுடலாமா? வாங்க காய்ஸ், இதுதான் நாம் இன்றைக்கி இப்போது டெஸ்ட் ரைட் பண்ண போகிற வண்டி. ஸோ டியூக் 160. ஸோ எப்படி இருக்குன்னுட்டு நான் உங்களுக்கு ரைடிங்ஸில் பார்த்துருவோமா? ஓகே காய்ஸ், ஆன் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே க்ளீனாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்மூத்தான ஸ்டார்ட் தான் கைஸ், ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டிங்களா, வேறு லெவல் இல்லை. இதெல்லாம் ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி நம்ம ஓட்டணும் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஹைவே எடுத்துருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டி போவோம். அந்த இனிஷியல் பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் சர்வீஸ் ரோட்டில் போய் தான் அந்த பக்கம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் ரோடுக்கு போயிடுவோம். முடிஞ்சது அந்த சர்வீஸ் ரோட்லேயே எவ்வளோ போகுதுன்னு பார்த்துடலாம். நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா, ஏன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைலேஜ் அதிகமாக நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. எஸ், இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடு தான். நீங்கள் டக்குன்னு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு அப்படியே எப்படி முறுக்க வேறு லெவல் தான். சரி இருங்க, நம்ம அந்த பக்கம் ஹைவேக்கு போயிடுவோம். ஓகே காய்ஸ், நமக்கான ஹைவே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ ஹெல்மெட் போடாமல் யாரும் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய ரோட்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுவும் இந்த வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் மட்டும் ஓட்டாதீங்க. அதே மாதிரி சேஃப்டி கேஜெட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, ஜாக்கெட் போட்டுக்கோங்க. அதெல்லாமே இருந்தது அப்படின்னா ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உண்மையாகவே இது க்ரூஸ் பண்ணுறதுக்கே ஒரு தனி ஃபீல் தான் கைஸ், சீரியஸாகவே சொல்கிறேன். நீங்கள்லாம் வேறு லெவலில் அப்படியே அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்மளுக்கு இது ஹைவேக்கும் அண்ட் தென் இது நம்மளுக்கு இது அப்ரைட் ஹேண்டில் செட்டப் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு எந்த இடத்துல இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேக்கும் அண்ட் தென் இந்த யூஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், லோக்கல் யூஸ்க்கு. ஆக்சுவலாக பிரேக்கிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நினச்ச இடத்துல நிற்கிது. ஸோ 6 கியர் செட்டப்ஸ் தான் இதில். வேறு லெவல் கைஸ், உண்மையாகவே அந்த ஃபீல் இருக்குது இல்லைங்களா, அது வேறு எந்த வண்டியிலுமே. அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட காம்படிட்டர் நம்மளுக்கு அந்த MT 160 தான், 150 தான். ஸோ MT 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டாப் வேரியண்ட்டில் நம்மளுக்கு அந்த VVS கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஸோ VVA. ஸோ அது வந்து இதில் இல்லை தான். பட் அதனால் அதாவது டாப் எண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் அந்த அடிச்சிக்க முடியுமே தவிர இதிலெல்லாம் வேறு இது அந்த பவரு, பிக்கப்பு, அண்ட் தென் அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த ஹேண்டிலிங்கோட இது ரொம்பவே ஃப்ளிக்கபுளாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஸோ KTM வண்டி யார் யாருக்கு பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஹைவேக்கெல்லாம் வேறு லெவல் போங்க.
ஓகே தான். எனக்கு தெரியும் அந்த பின்னாடி சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே வேறு லெவலில் தான் இருக்குது கைஸ். அண்ட் தென் ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு அந்த அப்சைட் டவுன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஓகே தான் நம்மளுக்கு. அதாவது எங்கேயாவது நாங்கள் டக்குன்னு விட்றீங்க அப்படின்னா அந்த இம்பேக்ட் தெரியல, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டியை வச்சுட்டு நம்மலாம் ஸ்லோவாக போவோம், 30-40 தான் போகணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை கைஸ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த எண்ணத்தில் நீங்கள் யாராவது நீங்கள் ஒரு 30-40 ஒரு 60 தான் போகிறீங்க அப்படின்னா மைண்ட் செட்டை மாற்றிட்டு நீங்கள் வேறு ஒரு 150-160 வண்டியில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120ன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட்டு நம்ம அந்தளவுக்கு க்ரூஸ் பண்ணலை, ஓரளவுக்கு டீசெண்டான இதில் தான் நம்ம க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஓகே தான், உண்மையாகவே வேறு லெவல் வண்டி தான் கைஸ். சரி ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டீங்க, அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா இது மாதிரி கண்டென்ட், ஆட்டோமொபைல் கண்டென்ட் நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக போடுவேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.